ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் கனிம வள கொள்ளை அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிற மூலிமா இங்கே வந்து இப்போதைக்கு சமீபத்தில் டிவியில் அதிகமாக போயிட்டு இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா திமுக இல்லை கொள்ளையடிக்கிறவங்க இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்து யார் வரப்போகிறா அப்படிங்கிறது இல்லை. ஒரு சின்ன விஷயம் தாங்க சொல்கிறேன். இந்த வேஸ்ட்டாக இது பார்த்துருக்கீங்களா, இந்த வேஸ்ட்டாகிறது வந்து மறுபடியும் அதை கனிம வளமாக மாற்றலாம். அந்த கனிம வளம் நீங்கள் இப்போ எடுக்கிற கனிம வளத்தோட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல ப்ரைஸ் விற்கலாம். நீங்கள் இது மூலிமா 30,000 இல்லை 70,000 கோடி வந்து நீங்கள் வந்து கொள்ளையடிச்சு எடுக்கிறதுக்கு இந்த வேஸ்டேஜை ரீபியூரிஃபிகேஷன் பண்ணி விற்றீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து வேஷ்டி சட்டை வாங்குறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட வந்து காசு வாங்கணுங்கிற லஞ்சத்தையும் ஒழிச்சிடலாம், வேலைக்கு நீங்கள் ஏகப்பட்ட ஆள் எடுக்கலாம். அந்த மாதிரி படித்தவங்க நாடை முன்னேற்றணும்னு நினைக்கிறது கூட கிடையாதுங்க. ஏதாவது புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் நல்லா பணம் சம்பாதிப்பீங்க, படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், பிரச்சனையே வராது.